லாஸ்ட் இயர் ஆர்யா அவர்கள் வந்து சார்பட்ட பரம்பரை மூலமா ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படமே வந்து வேற லெவலில் இருந்தது. அவரோட ஆக்டிங்குமே அதில் வந்து ரொம்பவே ஒரு ப்ராமிசிங்காக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஆர்யா என்னடா படம் பண்ண போறாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்கும்போது அரண்மனை 2 அப்படின்ற ஒரு படம் பண்ணாங்க. அது வந்து டீசெண்டாக ஓடிச்சு. எனிமி அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆச்சு. எனிமி படத்தில் ஆர்யா அண்ட் விஷால் 2 பேர் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அவங்க காம்போ வந்து அவனிவன் படத்துக்கு அப்புறமா எனிமியில் தான் பார்த்தாங்க. ஸோ அதுமே வந்து ஒரு டீசென்ட் ரன் கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் ஆர்யா அவர்கள் வந்து சக்தி சவுந்தரராஜன் டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போகும்போது அந்த படத்துடைய டைட்டில் வந்து கேப்டன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேப்டன் அப்படின்னும் போது ஓகே ஏதாவது ஆர்மி ஆஃபீஸராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போதே டக்குன்னு ஒரு ஷாக் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்யா அவர்கள் வந்து கன்னை வச்சு நிற்கிறாங்க. அவருக்கு பின்னாடி வந்து ஒரு மிருகம் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது மிருகமா இந்த காட்ஸில்லா மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஏலியனா கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து ஏன் கருத்து. ஏன்னா சக்தி சவுந்தரராஜன் அவர்கள் வந்து ஏலியனை கொண்டு வர கூட சான்ஸ் இருக்கு. ஐ மீன் சிஜில தான் சான்ஸ் இருக்கு. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நாணயம் அப்படின்ற ஒரு படம் எடுத்தாங்க. நாணயம் படத்துல வந்து இந்த பேங்க் தெஃப்ட் இந்த ஹாலிவுட்ல இருந்து அவர் வந்து நிறைய இந்த ஜானஸை வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுல வந்து கை போனவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாணயம் வந்து ஒரு பேங்க் ராபரி பத்தின படம். அதுக்கப்புறம் வந்து மிருதன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஜாம்பி த்ரில்லர் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டிக் 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 படத்தின் மூலமா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்பேஸ்ல போற மாதிரி இந்தியன் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக வந்து டெடின்ற ஒரு படம் வந்தது. டெடியுமே வந்து ஹாலிவுட்ல டெட் அப்படின்னு ஒரு படத்தோடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ டெடி படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போல அப்படின்னாலும் ஒரு சில ஃபேன்ஸ் வந்து அந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் சொல்லுவோம். கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப பிடிச்ச படமா அது இருந்தது. ஏலியன் படம் அப்படின்னாலே நமக்கு வந்து நிறைய மூவிஸ் ஞாபகம் வரும். ஹாலிவுட்ல வந்து அரைவல், அதுக்கப்புறம் அனிஹிலேஷன்ற ஒரு படம் இருந்தது. இப்போ தமிழ்ல கூட நம்ம சிவகார்த்திகேயன் வந்து அயலான் அப்படின்ற ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல. ஷூட்டுமே கொஞ்சம் முடிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த கேப்டன் படம் வந்து தியேட்டருக்கு வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இந்த படத்தோட ஷூட் முடிஞ்சிச்சு. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஏலியன் படம்னா இது வந்து ஏலியன் எடுத்துக்கு வருமா, இல்லை நம்ம ஆர்யா அவர்கள் வந்து வேற எங்கேயாவது ஒரு ஸ்பேஸுக்கு போயிட்டு அந்த மாதிரி டிக் 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 படத்துல மாதிரி ஃபைட்டா அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம அது எப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துல வந்து ஆர்யா கூட வந்து ஐஸ்வர்யா லட்சுமி அண்ட் சிம்ரன் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கடுத்து கண்டிப்பா டீசர் ட்ரெய்லர் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த படத்துக்கு வந்து டி இமான் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாங்க. டி இமான் அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு சாங் என்ன 2 சாங் மெலோடியை கொடுத்துருவாங்க. அதுவும் வந்து வைரலா ஹிட் ஆயிரும், அதுல டவுட்டே இல்லை. ஸோ அதுக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு மை தமிழ் மூவியை சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.